அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீமா கட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தோம், அதுவும் நடந்திருக்கான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கிறது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பொசிஷன் கிளாஸ் ஸ்டாக்கு, கமாடிட்டி, ஈக்விட்டியில் எதுனாலும் சரி பொசிஷனாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறது, ரெண்டு போத் கால் கொடுத்து ரெண்டையும் பை பண்ணி பண்ணுறது, விக்ஸை வச்சு பாட்டம் டாப் கண்டுபிடிக்கிறது, பொசிஷன் பேஸ்டு வீக்லி மந்த்லி அனலைஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்விங் ட்ரேடு, மணி மேக்கிங் ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் டேட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக் அந்த தேதியிலிருந்து தான் ஏற்ற இறக்கமே நடைபெறும். அது எல்லாமே வருகிற இந்த கிளாஸ் டாபிக் வருகிற 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு என்னுடைய வியூ சொல்லியிருந்தேன், இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸு ஓப்பனுக்கு கீழே இருந்தா கீழே தான் இருக்கும். மார்க்கெட் கீழே டவுன் சைடு மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. மேலே இருந்தால் விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. கீழே இருந்தால் கீழே மட்டும்தான் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னுடைய வியூ. இருந்தாலும் அதுபடி நடந்திருந்தாலும் நம்ம மேக்ஸ் படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன்லேருந்து கீழேயா மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ஓப்பன் கீழே. ஏன், எதனால நடந்தது சிந்திக்கணும். நீங்கள் நான் சிம்பிளாக தான் சொல்கிறோம். மார்க்கெட்டினுடைய இது சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. ஆனால் மேக்ஸாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் ஏங்கிறதெல்லாம் அழகாக சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது நம்ம சொன்னது நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்னன்னு பாருங்க. 24,700 கால் 122 rupees சப்போர்ட் எடுத்து ஏறுறதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாரு. இங்கே பாருங்க, 122 எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்க. இது மேலே போனது சும்மா ஃபால்ஸு, அப்படியே எப்படி அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஃபால். அப்போ ட்ரெண்ட் என்னவா இருந்திருக்குங்க? கண்டிப்பாக டவுன் சைடு தான். அங்கேயும் நான் இன்ட்டு கொடுத்துட்டேன், இங்கேயும் அதுக்கான இது கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நாம் செபி ரூல் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வீடியோவில் இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் இவ்வளோ பாயிண்ட்டே இறங்கவும் ஏறும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்க, அப்போது அதெல்லாம் நம்ம சொல்கிறதுல சில ஹிண்ட்ஸு அப்பப்போ இதாக இருக்கும்போது மட்டும் நம்ம சொல்லலாம். இனி நல்ல இதாக என்னுடைய வியூ தான் அது. அப்போது நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் மேக்ஸ் படி என்ன சொல்லுதோ அதை தான் நம்புவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.